அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய சிவபுராணம் உரை விளக்க தொடரின் 9ஆம் நாள் இன்று. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்தெல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன். கண்ணுதலான் எனும் சீர் கண் நுதல் ஆகிய இரு சொற்களை கொண்டிருக்கிறது. நுதல் என்ற சொல் நெற்றி என பொருளாவது. அதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. முகத்தில் முன்னெழுந்து புடைத்திருக்கும் உறுப்பு நெற்றி. நெற்றி என்ற சொல்லும் ஏற்றமெடுத்த உறுப்பு எனும் பொருளைத்தான் கொண்டிருக்கிறது. ஏற்றுதல் என்றால் ஒன்றை ஓரிடத்திலிருந்து இன்னொரிடத்திற்கு நகர்த்துதல், உதைத்தல் என்றுதான் பொருள் தரும். ஒன்றை ஒருவன் ஏற்றிவிட்டான் என்றால் அதனை அங்கிருந்து அகற்றினான், நகர்த்தினான், உதைத்தான் என்றெல்லாம் அது பொருளாகும். அதனை நாம் அனைவரும் அறிவோம். பிற உயிரினங்களின் தலை வளர்ச்சிக்கும் மாந்தர்தம் தலை வளர்ச்சிக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளில் நெற்றி வளர்ச்சி இன்றியமையாதது. மாந்தருக்கு உரிய தலை அமைப்பில் நெற்றி புடைத்து முன்னெழுந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்நெற்றிக்கு உட்புறத்தில் உட்பகுதியில் இருக்கும் மூளை மற்றும் அதற்குரிய சுரப்புகள் மிகுதியான இயக்கத்தில் இருப்பவை. மாந்தர் நெற்றி மட்டும்தான் பிறை வடிவம் கொண்டது. பிறை வடிவம் எனப்படுவது இரு முனைகளிலும் கீற்று போல இருந்து மேல் வளைவு இருத்தலாகும். இதனால் எவருக்கெல்லாம் நெற்றி நன்கு மேல் வளைந்து
இடப்பக்கமும் வலப்பக்கமும் கீற்று போல் அல்லது கூர்முனைகள் கொண்டவை போல் இருக்கின்றனவோ அவர் தோற்றத்தில் தனித்தன்மை கொண்டவர் என்ற கருத்து பழங்காலத்தில் இருந்தது. பிறை நுதல் விரலி, பிறை நுதல் தலைவன் என்றெல்லாம் அந்நெற்றியின் உருவ அமைப்பு புகழப்பட்டது. இது வெறும் தோற்றத்திற்குரிய அழகு அல்ல, மாறாக அந்நுதலின் அல்லது நெற்றியின் உள்ளிருக்கும் மூளையின் இயக்கத்தினை, வினைப்பாட்டினை குறிக்கும் உருவகம். இவ்வாறு புடைத்து முன்னகர்ந்து மேலெழுந்து இருப்பது நெற்றி என்றும், முன்னோக்கி தன்னை உந்திக் கொண்டிருப்பது நுதல் என்றும் அந்த உறுப்பு இரு சொற்களால் மிகுதியாக வழங்கப்பட்டது. நுதல், நுகம், முகம் ஆகிய யாவுமே முன்னிருப்பவை, முன்னோக்கி வளைந்தவை, முன்னோக்கி நகர்ந்தவை என்ற பொருளை அடிப்படையாக கொண்டவை. இதற்கு மிக எளிமையான சான்று நுகத்தடி என்று மாட்டு வண்டிகளில் இருக்கும் உறுப்பு. வண்டிகளில் மாட்டின் கழுத்தில் கிடத்தப்படும் தடிக்கு நுகத்தடி என்று பெயர். அது வண்டியின் நுகமாக இருக்கிறது. ஆதலால் அது நுகத்தடி. இப்படி நுதல் எனும் சொல் தலையின் உள்ளிருக்கும் மூளையின் இயக்கத்தை மறைமுகமாக குறிப்பதாக உள்ளது. மற்ற விலங்குகளுக்கும் மாந்தருக்கும் உரிய தலையமைப்பில் உள்ள அடிப்படை வேறுபாடு இது. இந்த வேறுபாடு உருவத்தினால் அமைவதல்ல, உள் நிகழும் வினைகளால் அமைவது. சிந்தனையில் ஆழ்ந்து செல்லுதற்கும் சிந்தை வழி வினையாற்றுதற்கும் உரிய புடைப்பான வளைந்த அமைப்பு தலைக்கு வேண்டும். அதற்கென்றே இறைவனால் வடிவமைக்கப்பட்டதுதான் மாந்தர்க்குரிய நுதல் மற்றும் நெற்றி. இந்த நுதலில் கண்ணுடையவன் இறைவன் என்பதனை நம் முன்னோர் யாவரும் உரைத்துச் சென்றனர். கண் என்பது பார்ப்பதற்கு உரிய உறுப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் கண் எனும் சொல் பார்ப்பதற்கு உரிய உறுப்பினை மட்டும் கூறவில்லை,
அது பல பொருட்களை உள்ளடக்கி இருக்கிறது. கண் என்றால் வழி, நிலைநாட்டுதற்குரிய பொருள் என்ற பொருளும் உண்டு. அணைகளில் மதகுகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மதகும் ஒரு கண் என்று கூறும் வழக்கம் இன்றும் உள்ளது. 20 கண் மதகு, 10 கண் பாலம் என்று அழைக்கும் வழக்கம் உண்டு. அவ்விடத்தில் கண் எனப்படுவது நீர் பாய்வதற்குரிய வழி. அது மூடியும் இருக்கும், திறந்தும் இருக்கும். மூடி திறந்து வழியமைப்பது கண் என்பதுதான் கருத்து. முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசுதல் இன்றும் வழக்கமாக உள்ளது. இதில் முதற்கண் எனப்படுவது இவ்வளவு பேர் இருந்தாலும் உங்களுக்கு என் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்பதனை நான் உறுதியாக கொள்கிறேன் என்ற பொருள் தருவது. இவ்விடத்தில் கண் எனப்படுவது உறுதியான, நிலையான, அசையாத தன்மையுடன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்பது. இந்த கண் கண்ணி என்று வளர்ச்சியடையும் பொழுது அது வேர்விட்டு பரவும் தாவர வகைகளை குறிக்கிறது. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி என்று அழைக்கப்படும் யாவுமே கணுக்களிலிருந்து வேர்விடுவன. கணு எனும் சொல் கண்ணிலிருந்து வளர்வதுதான். கரும்பு கணு கொண்டது, மூங்கில் கணு கொண்டது, பல புல் வகைகள் கணு கொண்டன. இவை யாவுமே தம் கணுக்களிலிருந்து வேர்விடும் தன்மை கொண்டவை. இவ்விடத்தில் கண் எனப்படுவது முன்னர் கூறியவாறு தமக்கு உள்ளிருப்பவற்றை திறந்து வெளியேற்றுவது என்ற பொருளில் இருக்கிறது. எங்கெல்லாம் கணு இருக்கிறதோ அங்கெல்லாம் வேர் எனும் உறுப்பு வெளியேறி மண்ணில் நிலைக்கிறது. இவை யாவற்றையும் தொகுத்து நோக்குவோம். கண் எனப்படுவது உள்ளிருப்பவற்றை புறந்தள்ளுதற்கு உரியது. அவ்வாறு புறந்தள்ளுதல் வழியாக உறுதியான நிலைத்தன்மை கொண்டவற்றை நிகழ்த்துவது. அது மட்டுமல்ல, அது பார்த்தல் என்ற பொருள் கொண்டது. பார்வை எனப்படும் பொழுது வெளியே இருப்பவற்றை உள்ளிழுப்பது. கணுவிலிருந்து வேர் முளைக்கிறது, அது நிலத்தில் ஊன்றி நிலைக்கிறது. நிலத்தில் இருக்கும் ஊட்டத்தை அதே கணு தனக்கு உள்ளேயும் இழுத்து கொண்டுதான் இருக்கும். உள்ளிருப்பவற்றை புறந்தள்ளி உறுதி செய்தல், புறத்தில் இருப்பவற்றை உள்வாங்கி தனக்குள் அடக்குதல்.
இந்த இரண்டையும் ஒரு சேர நிகழ்த்தும் பொருளை குறிக்கும் சொல்தான் கண். இந்த கண் தான் கணை என்ற அளவிற்கு வளர்ச்சி அடைகிறது. கணை என்பது ஓரிடத்திலிருந்து எய்யப்படும் அம்பு போன்றது. ஆனால் அம்பிற்கும் கணைக்கும் என்ன வேறுபாடு என்றால், அம்பு எய்யப்பட்ட பிறகு அங்கே சென்று வீழ்கிறது, இலக்கை தாக்குகிறது என்ற பொருளை மட்டும் தருகிறது. கணை எனப்படுவது எய்த இடத்திற்கும் எய்யப்பட்ட இடத்திற்குமான பிணைப்பு உள்ளது என்ற கருத்தை உடைய சொல். இதனால்தான் பழந்தமிழ் நூல்களில் மலர்கணைகள் என்றும் மாறன் எய்த மலர்கணை என்றும் அச்சொல் குறிக்கப்பட்டது. மாறன் எனப்படும் காமத்திற்கு உரிய மன்மதன் கணைகளை எய்கிறான் என்றால் அவன் தன்னிடம் இருந்து அம்பினை எய்துவிட்டு போய்விடுபவன் அல்லன். மாறாக எவர் மீது எய்கிறானோ அவரை தன்னோடு பிணைக்கிறான். இல்லை என்றால் அவன் ஏன் அதனை எய்ய வேண்டும்? கணு எப்படி அகத்திற்கும் புறத்திற்குமான உறவை நிலைநாட்டுகிறதோ அவ்வாறே கணை தொலைவில் இருப்பவர்க்கும் தனக்குமான உறவை உறுதி செய்கிறது. கண் எனும் சொல் கணம் என்றும் விரிவடைகிறது. ஒரு பெரிய மனித கூட்டத்தினை கணம் என்று கூறுதல் அக்காலத்தில் இருந்த வழக்கு சொல். கணம் என்று ஒரு கூட்டம் குறிப்பிடப்படுகிறது என்றால் அதில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவரோடு உறுதியாக பிணைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று அதற்கு பொருள். இல்லை என்றால் கூட்டம் என்று கூறிவிடலாம். கணமாக ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன் அகத்தை புறத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். இதிலிருந்துதான் சிவகணம் என்ற கருத்து வளர்ந்தது. இறைவனோடு தம்மை பிணைத்து கொண்டு இருக்கும் மாந்தர் சிவகணத்தார் எனப்படுகின்றனர். இவை யாவற்றுக்கும் உரிய சாரமான கருத்து அகத்திலிருந்து புறத்திற்கு உறவு ஏற்படுத்துதல், புறத்தில் உள்ளவற்றை அகத்திற்குள் உறவாக்குதல், இவற்றின் வழியாக இவ்வினையின் வழியாக அவ்வுறவினை நிலைநிறுத்துதல், உறுதி செய்தல். இதுதான் கண் எனும் சொல்லுக்கு உரிய சாரமான கருத்து. கண்ணுதல் என்பது நுதல் ஆகிய நெற்றியில் உள்ள கண். இது நெற்றிக்கு உள் புறத்தில் உள்ளவற்றை இழுக்கிறது, ஈர்க்கிறது. நெற்றிக்கு
உள் இருப்பவற்றை புறத்துடன் பிணைக்கிறது. இந்த இரண்டையும் செய்கிறது. நெற்றிக்கு கீழ் இருக்கும் இரு கண்கள் பார்த்தலுக்கு உரியன. நெற்றியில் இருக்கும் கண் அதனினும் சிறப்பானது. அது புறத்துக்கும் அகத்துக்குமான உறவை நிலைநிறுத்துகிறது. நெற்றியில் கண் போன்ற ஒரு குழி விழுந்த உறுப்பு இருக்கிறது என்று இதற்கு பொருளே அல்ல. நெற்றியில் உள்ள கண் எனப்படுவது அகத்திற்கும் புறத்திற்குமான உறவை நிலைநிறுத்துவது. இது இறைவனுக்கு உரியது. இறைவன் மட்டும்தான் தனக்கு உள்ளிருப்பவற்றை புறத்திற்கு வழங்குகிறான். புறத்தில் இருப்பவற்றை அப்படியே உள்ளெழுத்து கொள்கிறான். இதனால் அவன் அகம் புறம் என்ற மாறுபாடு வேறுபாடு இல்லாமல் யாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். யாவற்றிலும் அவனது கண் வேர்விட்டு நிலை பெறுகிறது. எவையெல்லாம் புறத்தில் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தன் அகத்திற்குள் அவன் இழுத்து கொண்டே இருக்கிறான். இது அவன் நுதலில் இருக்கிறது. அதாவது அவன் தலையின் புடைத்த பகுதியில் இருக்கிறது. தலை எனப்படுவது யாவற்றுக்கும் வழிநடத்தல் வழங்கும் ஓர் உறுப்பு. ஆதலால் யாவற்றையும் வழிநடத்தி ஆளுமை செய்யும் இறைவனது பண்பு அந்த யாவற்றிற்குள்ளும் ஊடுருவி பாயும், அந்த யாவற்றையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும், நிலைநாட்டிக் கொள்ளும். இதுதான் அடிப்படையான விளக்கம். இதிலிருந்து நெற்றிக்கண் எனப்படுவது 3 காலத்திற்கும் உரிய உருவகம் என்ற கருத்து எழுந்தது. ஏனென்றால் பார்வைக்குரிய கண்கள் நிகழ்காலத்தை காண்கின்றன. அந்த கண்களுக்கு விழி என்று ஒரு சொல் உண்டு. விழி என்ற சொல்லே நிகழ்காலத்துக்கு உரியதுதான். கண் எனும் சொல் அவ்வாறானது அல்ல. அது எக்காலத்துக்கும் உரியது. இறைவன் நெற்றிக்கண்ணால் யாவற்றையும் நோக்குகிறான் எனும்போது அவன்
அகத்திற்கும் புறத்துக்குமான உறவை நிலைநாட்டி விடுகிறான். இதனால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 பகுப்புகள் அவனுக்கு இல்லை. யாவற்றிலும் அவனுடைய வேர்கள் இருக்கின்றன. யாவற்றின் சாரத்தையும் அவன் உள்ளிழுத்து கொண்டிருக்கிறான். யாவற்றுக்குமான ஊட்டத்தை அவன் வழங்கி கொண்டே இருக்கிறான். இது இருந்தது, இது இருக்கிறது, இனி இது இருக்கப் போகிறது என்ற பாகுபாடு அவனுக்கு இல்லை. அவன் 3 காலங்களையும் நோக்கி கொண்டே இருப்பவன். அவன் மறைவாக உள்ள கருத்துக்களை புறத்தே வழங்கும் தன்மை கொண்டவன் என்றெல்லாம் நெற்றிக் கண்ணுக்கு உரிய விளக்கங்கள் எழுந்தன. இந்த எல்லா விளக்கங்களுக்கும் அடிப்படை கண் என்றால் என்ன எனும் கருத்துதான். அதிலிருந்து பல விளக்கங்கள் எழுகின்றன, இன்னும் எழும். எந்த விளக்கம் எழுந்தாலும் கண் எனும் சொல் அகத்திற்கும் புறத்துக்குமான உறவை நிலைநாட்டுதல், உறுதி செய்தல் என்ற சாரமான கொள்கையை கொண்டது. கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. நுதலில் கண் கொண்டவன் தன் கருணை கண்ணை காட்டியவாறு வந்து எய்தான். அவனுக்கு யாவற்றினுள்ளும் ஊடுருவும் நெற்றிக்கண் இருக்கிறது. அப்படி அவன் யாவற்றினுள்ளும் ஊடுருவிக் கொண்டுதான் இருக்கிறான் என்றாலும் அதனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. அதற்கு வாய்ப்பில்லையே. அதற்கும் அவன் வாய்ப்பு அருளுவதற்காக தன் நெற்றிக்கண்ணை என்னிடம் காட்டவில்லை, கருணை கண்ணை காட்டினான். இவ்விடத்தில் தன்கருணை கண் எனப்படுவது பல பொருள் கொண்டது. அடிப்படையில் நெற்றிக்கண்ணின் ஒரு பகுதியாக அவனுடைய கருணை கண்ணை அவன் எனக்கு காட்டினான். இறைவனே தன்னை தனித்து கொண்டு கருணையாக என்னை நோக்கினான் என்று பொருளாவது. ஒன்று யாவற்றையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. அந்த யாவும் தன்னை எது நோக்குகிறதோ அதனை அறிந்து கொள்வதில்லை. இறைவன் யாவற்றையும் நோக்குகிறான், ஆனால் அவனை நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆகாயம் தனக்குள் இருக்கும் எல்லா பொருட்களையும் கண்கொண்டு நோக்குகிறது என்று கூறலாம். அது உவமையோ உருவகமோ அல்ல, உண்மை. ஆகாயம் தனக்கு உள்ளே இருப்பவற்றை புறத்தே தள்ளுகிறது. அதாவது
கோள்களுக்கும் மீன்களுக்கும் தன் தன்மைகளை வழங்குகிறது. அதேவேளை இந்த எல்லா பொருட்களின் தன்மைகளையும் அது உள்ளிழுத்து கொண்டும் இருக்கிறது. இதுவும் கண் வினையே. ஆனால் ஆகாயம் இவ்வாறு செய்கிறது என்பதனை நாம் யாருமே அறிந்து கொள்வதில்லை. இறைவன் நெற்றிக்கண்ணால் நம்மை உள்ளிழுத்து கொண்டிருக்கிறான், நமக்கு உரியவற்றை வழங்கி கொண்டும் இருக்கிறான். அதனை நாம் அறியோம். அவன் தன் கருணை கண்ணை காட்டுகையில் அதனை அறிந்து கொள்கிறோம். இவ்விடத்தில் கருணை கண் என்பது ஒரு உறுப்பல்ல, முதற்கண் என்று கூறுகிறோம் அல்லவா? அதுபோல உறுதி செய்வதற்குரிய அல்லது முன்னுரிமை வழங்குவதற்குரிய கருத்தை கொண்ட சொல்லது. கருணை கண் கொண்டு நோக்கினார் எனும் பொழுது வேறொரு கண் முளைத்து விடுவதில்லை. அவர் என் மீது கருணை கொள்வதில் உறுதியாக இருந்தார் என்று அதற்கு பொருள். இறைவன் தன் நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு தனித்து கொண்டுதான் கருணை காட்டுகிறான் என மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார். வந்தெய்தி எனும் சொல் அதனை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இறைவன் வந்தான். எப்படி வந்தான்? விரைந்து வந்தான். வில்லிலிருந்து அம்பு எய்யப்பட்டது போல் வந்தான். அதுதான் எய்தி எனும் சொல்லுக்கு பொருள். அவன் என் மீது கருணை கொண்டதனால் அக்கருணையை என்னிடம் காட்டி நிலைநாட்டுவதற்காக எனக்கும் அவனுக்குமான உறவினை உறுதி செய்வதற்காக அவன் வந்து எய்தினான். அவன் யாவற்றையும் உள்வாங்கும் நெற்றிக்கண் கொண்டவன். அவன் யாவரையும் நோக்கி கொண்டிருக்கும் கண்ணுதலான். என்னையும் நோக்கி கொண்டுதான் இருந்தான். அதனை நான் அறிந்திருக்கவில்லை. அவனே தன் கருணை கண் கொண்டு என்னை அரவணைப்பதற்காக விரைந்து வந்துவிட்டான். அவனாக வரவில்லை என்றால் நானாக அவனை அறிந்து கொள்வதற்கோ அல்லது அவனை நோக்குவதற்கோ எவ்வகையும் வழியும் இல்லை. இதனை ஏற்கனவே அவனருளாலே அவன் தாழ் பணிந்து என்ற அடியில் அவர் கூறிவிட்டார். இங்கே அதனை இன்னும் ஆழமாக விளக்குகிறார். எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறைஞ்சி என்பது இறைவன் தன்னைத்தானே தனித்து கொண்டும் தாழ்த்தி கொண்டும் வருபவன்தான் என்பதனை இன்னும் ஒரு ஆழத்தில் விளக்குகிறது. எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கழல் என்பது இறைவனது கழல் எத்தன்மையது என்பதனை குறிக்கிறது. கழல் எனும் சொல்லை ஏற்கனவே விளக்கினோம். பூங்கழல்கள் வெல்க என்று ஏன் கூறினார் என ஒரு விளக்கத்தை முன்வைத்தோம்.
ஒரு வளையம் முழுமையடையாமல் ஒரு இருக்கிறது, இடைவெளியுடன் இருக்கிறது என்றால் அது கழல். இறைவனுடைய கழல் நம்மை முற்றுமுழுதாக சுற்றி வளைத்து விடுவது அல்ல. அது எப்பொழுதுமே ஒரு இடைவெளியை கொண்டிருக்கும். அதனால்தான் அது கழல் எனப்படுகிறது. அது நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு அப்பாலும் எண்ணுவதற்கும் இறைவனுக்கு அப்பாலும் சிந்தையை வளர்த்து கொள்வதற்கும் அவனே எப்பொழுதுமே வாய்ப்பு வழங்குவான். இறைவன் என எவனும் இல்லை என்று கூறுவதற்குரிய வாய்ப்பினை இறைவன்தான் வழங்குகிறான். ஆதலால்தான் அவன் கழல் கொண்டவனாக இருக்கிறான். அவன் வளையங்களால் நம்மை சுற்றி வளைத்து பிணைத்து வைத்து விடுவதே இல்லை. கழல் எனப்படுவது என்ன? கழற்றி மாட்டும் ஒரு வளையம். அது உருவி எடுக்கும் வளையல் அல்ல, கழற்றி மாட்டுவதற்குரிய வளையம். அதில் சிறிய இடைவெளி இருக்கும். விலக்கினால் விலகும், விட்டால் நெருங்கிக் கொள்ளும். இறைவன் கழல் கொண்டவன். அவன் எப்பொழுதுமே நாம் அவனுடைய கருத்தில் அவனை பற்றிய கருத்தில் இருந்து வெளியேறுவதற்குரிய இடைவெளியை, உரிமையை நமக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். அவன் நம்மை சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதில்லை. அவனுடைய அந்த கழல் எழில் ஆர்ப்பரிக்கும் தன்மையில் இருக்கிறது. எழில் எனும் சொல் அழகு என்ற பொருளை மட்டுமே தருவது அல்ல. அது பல்கி பெருகுவதற்குரிய, எழுச்சி கொள்வதற்குரிய அழகு. ஏனெனில் எழுகை என்பவையெல்லாம் எழுச்சி கூறியவை. எழுச்சி என்பது பல்கி பெருகும் எழுச்சி. இறைவனது கழல் ஒன்று இரண்டு அல்லவே, அது பல்கி பெருகும் தன்மை கொண்டது. அது ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. விண்மீன்களை நோக்குங்கள், அவை எண்ணிக்கையில் அடங்குகின்றனவா? இவ்வளவுதான் கோள்கள் இருக்கின்றன என்று கூற இயலுமா? இவ்வளவுதான் அண்டங்கள் இருக்கின்றன என்று கூற இயலுமா? அணுக்களை எண்ண இயலும் என்ற கற்பனைக்காவது செல்ல இயலுமா? இதுதான் நீரின் அளவு, இதுதான் காற்றின் அளவு என்று கணக்கிட இயலுமா? இவ்வளவு மண் இருக்கிறது என்று கூற இயலுமா? இவ்வளவு தாவரங்கள் இருக்கின்றன, விலங்குகள், பறவைகள் எண்ணிக்கை இதுதான் என்றெல்லாம் வரையறுக்க இயலுமா? இதுதான் ஆகாயத்தின் பரப்பளவு என்று கூற இயலுமா? காலம் இவ்வளவுதான் என்று அதனை அளவைக்குள் அடக்க இயலுமா? இதுதான் ஒளி, இது இவ்வளவு அளவில் இருக்கிறது என்று அதனை நிலைநிறுத்த வாய்ப்புண்டா? இருளுக்கு எடையுண்டா, அளவுண்டா, ஒரு எல்லைதான் உண்டா? இவை யாவும் எண்ணுதற்கு எட்டாமல் இருக்கின்றன அல்லவா? இவற்றை எண்ண இயலவில்லை. எண்ணிக்கை இவற்றை எட்டி பிடிக்க இயலவில்லை அல்லவா? அதனால்தான் எண்ணுதற்கு எட்டாதவை எழில், ஆர்,
என்று கூறப்படுகின்றன. எழில் எனும் சொல்லே பல்கி பெருகுவது, அதுவும் ஆர்த்து கொண்டிருக்கிறது எனும்போது அதனை எண்ணுதல் வாய்ப்பே இல்லாதது, வாய்ப்பற்றது. இப்படி எண்ணுதற்கெட்டாத எழிலார் கழல் அவனுடையது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த கழலை இறைஞ்சி தன்னை தனித்துக் கொள்கிறான். இங்குதான் இறை என்ற சொல் பொதிந்திருக்கிறது. இதிலிருந்துதான் இறைவன் எனும் சொல் வளர்ச்சி அடைகிறது. அவனை ஏன் இறைவன் என்கிறோம்? அந்த சொல்லுக்கு என்னதான் பொருள்? அவன் இறைஞ்சி வருபவன், அதனால்தான் அவன் இறைவன். இறை என்பது வளர்ச்சி அடைந்த அல்லது நிறைவடைந்த சொல். வளர்ச்சி அடைந்த அல்ல, நிறைவடைந்த சொல் கம் எனப்படும். இந்த பேரண்டம் அணுத்திரட்சி நிலையில் இறுக்கமாகத்தான் இருந்தது. அணுக்களுக்கும் முந்தைய பல நிலைகள் உள்ளன. அந்த எல்லா நிலைகளிலும் மூலமாக இருப்பது இறுக்கம். அணுக்களும் அவற்றின் முந்து நிலைகளும் இறுக்கமாகவே இருந்தால் எந்த பொருளும் இல்லை. இறைவன் இறுக்கம் என்ற தன் ஆதி நிலையில் இருந்து தன்னைத்தானே தனித்து தனித்து தன் இறுக்கத்தை தாழ்த்தி தாழ்த்தி ஆகாயமாகிறான், காற்றாகிறான், வெப்பம், நீர், நிலம் என்ற பூதங்களாகிறான். இவ்வாறு இறுக்கம் மேலும் மேலும் தணிந்து தாழ்ந்து எண்ணுதற்கு எட்டாத எழிலார் பொருட்கள் வெளிப்படுகின்றன. ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை தனக்குள்ளே ஆலமரத்தையே கொண்டிருக்கிறது. இந்த ஆலம் விதையின் கரு இறுக்கமாக இருக்கிறது. ஆலம் விதையின் கரு இறுக்கமாக இருக்கிறது. அது எவ்வளவு இறுக்கம் என்று சிந்தித்து பாருங்கள். ஓர் ஆலமரம் அதன் வாழ்நாளில் பல நூறாயிரம் இலைகளை முளைக்கச் செய்கிறது, உதிர்க்கிறது. பல்லாயிரம் விழுதுகளை முளைக்கச் செய்கிறது. பல நூறு விழுதுகளாக மண்ணில் ஊன்றுகிறது. பல நூறாயிரம் பழங்களை அது உதிர்க்கிறது. இவ்வளவும் அதன் மிகச்சிறிய விதைக்குள் உள்ள கருவில் இருக்கின்றன.
இவ்வளவையும் அந்த கரு தனக்குள் கொண்டிருக்கிறதே, அதுதான் இறுக்கம். அந்த கரு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தனித்து கொண்டு விரிவடையவில்லை என்றால் ஒரு முளை கூட அதிலிருந்து வெளியே வராது. இவ்வாறுதான் ஒவ்வொரு பொருளும் இறுக்கத்திலிருந்து விடுபட்டு வளர்ச்சியடைந்து விரிந்து பெருகுகிறது. ஒரு மரத்திற்கே இவ்வளவு இறுக்கம் இருக்கும் என்றால் இந்த பேரண்டத்தை படைத்து அருளுகிறானே அவனுக்கு எவ்வளவு இறுக்கம் இருக்கும், அவன் எவ்வளவு இறுகிய பண்பில் இருப்பான். அவ்வளவையும் அவன் தனித்து கொள்கிறான், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறான், தன் இறுக்கத்திலிருந்து தானே விடுபடுகிறான். அவனை யாரும் விடுவிக்க இயலாது. அவனை எதுவும் இறுக்கத்திலிருந்து தளர்த்தாது. அவனே தன் இறுக்கத்திலிருந்து தன்னை தளர்த்தி கொள்கிறான். இங்கு அவனே என்று கூறுவதனால் ஆண்பாலை மட்டும் கூறுவதாக கருதக்கூடாது. சிவமும் சக்தியும் இரண்டர கலந்தவை. ஆனால் மாணிக்கவாசகர் இவ்விடத்தில் இறைவனை ஆண்பாலாக விழித்ததனால் நம் விளக்கம் இப்படி இருக்கிறது. அவன் எனும் சொல்லுக்குள் அவள் எப்பொழுதுமே அடக்கம். இறுக்கம் என்ற பண்பிலிருந்து தன்னைத்தானே தனித்து தாழ்த்தி கொண்டு எண்ணுதற்கெட்டா எழிலார் கழலாக இருப்பவன் இறைவன். இவ்வாறு இறை என்று நிறைவடைவதனால் அவனுக்கு இறைவன் என்று பெயர். இறுக்கத்தில் இருக்கும் ஒன்று வளர்ச்சியின் வழியாக தன்னை விரித்து கொள்கிறது என்றால் அது இறை. எழிலார் கழல் இறைஞ்சி என்கிறார் மாணிக்கவாசகர். இறைஞ்சி என்றால் இறுக்கத்தை தனித்து கொண்டு வடிவங்களின் உருவங்களின் நிறைவு நோக்கி வருதல் என்று பொருள். இறந்து கேட்டல் என்பது ஒரு சொல் வழக்கு. அதாவது இடையின ர உடைய இறத்தல் என்ற சொல் உண்டு. அது தன்னை தாழ்த்தி கொண்டு கேட்டல், உதவி கேட்டல் என்ற பொருள் தருவது. அது இடையின ர. இது ஒருவர் தனக்கு வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொள்ளும் பொருள் கொண்ட சொல். ஒருவர் பிறர்க்கு தான் வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டால் அது வல்லின ரகரம் கொண்ட சொல்லாகிவிடும். ஒருவர் இறைஞ்சி வருகிறார் என்றால் அவர் பிறர்க்காக வருகிறார். ஒருவர் இறந்து கேட்கிறார் என்றால் அவர் தனக்காக கேட்கிறார். இறைவன் இறைஞ்சி வருகிறான். அதனால்தான் அவன் இறைவன். விண் நிறைந்து மண் நிறைந்து
மிக்காய் விளங்கொளியாய். எண்ணுதற்கே எட்டாத எழில் ஆர்க்கும் கழல் இறைஞ்சி வருகிறான் அல்லவா? அப்படி வந்து என்ன செய்கிறான்? விண் என்ற ஆகாயத்தின் உறுப்பாக நிறைவடைகிறான், நிறைக்கிறான். அவன் வந்து விட்டான், இனி குறையேதும் இல்லை. அவன் நிறைத்து விடுவான் என்ற வகையில் விண்ணை நிறைக்கிறான், விண்ணாக அவனே நிறைவாகிறான். விண்ணில் உள்ள கோள்களை, மீன்களை, காற்றை, குளிர்மையை, வெம்மையை நிறைக்கிறான். அதன் அடுத்த படிநிலையாக மண் நிறைக்கிறான். மண்ணில் உள்ள எல்லா துகள்களையும் நிறைக்கிறான், எல்லா உயிர் பொருள்களையும் நிறைக்கிறான். மண்ணை நிறைக்கிறான், மண்ணாக அவனே நிறைகிறான். இவ்வளவும் நிறைத்த பின்னரும் அவன் இன்னும் இருக்கிறான். அதுதான் மிக்கு எனும் அவன் தன்மை. மிகை தன்மை அது. விண்ணில் உள்ள இவ்வளவு கோள்களையும், மீன்களையும், ஐம்பூத உறுப்புகளையும் நிறைத்த பின்னரும் மண்ணில் இவ்வளவு உயிரின கூட்டத்தை, பொருட்களை, எண்ணிலடங்காத தன்மைகளையும் நுண்மைகளையும் நிறைத்த பின்னரும் அவன் இன்னும் மிகுதியாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் எண்ணுதற்கு எட்டாதவன். அவன் தன் இறுக்கத்தை தனித்து கொண்டு வந்திருக்கிறான். இவ்வளவையும் நிறைத்த பின்னரும் அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மிக்காக இருக்கிறான், இன்னும் மிகுதியாக இருக்கிறான். இதற்கு அடுத்து விளங்கொளியாய் ஆகிறான். விளங்கொளி என்பது ஒரு அற்புதமான சொல். ஒளி விளங்குவதில்லை, அதாவது ஒளியை நாம் காண்பதில்லை. ஒளி பாய்ந்து பரவும் வேகம் மாந்த கண்களால் காண்பதற்கு வாய்ப்பற்றது. அவ்வளவு விரைந்து பாயும் ஒரு பொருளை காணும் அறிவு மாந்த கண்களுக்கு இல்லை. ஆனால் நாம் அதன் ஒரு வெளிப்பாட்டை காண வேண்டும் என்பதுதானே இறைவன் கருணை. அவன் வந்ததே கருணை கண் கொண்டு நம்மை நோக்கியதனால் தானே. அதனால் தேசன் எனப்படும் ஒளியனாக இருக்கும் இறைவன் தன்னுடைய அந்த தன்மையையும் தாழ்த்தி தனித்து கொண்டு விளங்கொளி ஆகிறான். விளங்குதல் என்றால் என்ன? காட்சிக்கு புலனாதல் என்று இவ்விடத்தில் அது பொருள் தரும். மறைவான கருத்து தெளிவாக கூறப்படுகிறது என்றால் அது விளக்கம். மறைவான ஒளி காட்சிக்கு புலனாகும்படி இருக்கிறது என்றால் அது விளங்கொளி. விளக்கமாக காட்சியாவது விளங்கொளி. விண்ணை நிறைத்தான், விண்ணாக நிறைந்தான். மண்ணை நிறைத்தான்,
மண்ணில் உள்ள எல்லா பொருட்களாகவும் நிறைந்தான். இவ்வளவுக்கு பிறகும் மிகுதி என்று இருந்தான். ஒளியின் இயக்கத்தை தணித்து அதனை விளங்கொளி என்றும் ஆகி நின்றான். எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. எண்ணிறந்த எல்லை இல்லாத தன்மையன் இறைவன். இங்கும் இற என்ற சொல்லால் இறைவனது இறுக்கத்தை தணிக்கும் தன்மையை குறிப்பிடுகிறார். எண் இறந்து எல்லை இல்லாத தன்மை என்பது என்ன? யாவுமே எண்களுக்குள் அடக்கம் என்பது உண்மை. இதுதான் எண்ணம் என்று அறிவை குறிக்கும் சொல்லாக வளர்ச்சியடைந்தது. எண்களுக்கு ஒரு முடிவில்லை என்பது அறிவு. ஆனால் இறைவனை அந்த எண்களால் எட்டி பிடிக்க இயலுமா? இயலாது. இவ்வளவுதான் அணுக்கள் இருக்கின்றன என்று கூற இயலவில்லை அல்லவா? இவ்வளவுதான் இவை இருக்கின்றன என்று எவற்றையுமே வரையறுக்க இயலவில்லை. இவை இனி மீண்டு வராது என்றும் கூற இயலவில்லை. இவைதான் இனி வரப்போகின்றன என்றும் கூற இயலவில்லை. முடிவிலி என்று இருக்கும் எண்களே இறந்து போகும் நிலை இருக்கிறது. அந்த நிலைதான் எண்களுக்கு எல்லை. நம் இறைவனுக்கு அந்த எல்லையே இல்லை. எண்களே இறந்து போகும் எல்லைக்கு அப்பாலும் அவன் இருக்கிறான். ஏனென்றால் எண்களையே அவன்தான் படைக்கிறான். இறப்பு இறத்தல் என்ற சொல் இருக்கிறது. இறுக்கம் இறை என்று நிறைவடைகிறது. அந்நிறைவு நிலைக்கு முன் இற என்ற ஈரெழுத்து உண்டு. அதுதான் இறப்பு என்ற சொல்லாக வளர்ச்சி அடைகிறது. இது மரணத்தை குறிக்கும் சொல் என்பதனை நாம் அறிவோம். இறுக்கம் தன்னை விரித்து விரித்து தாழ்த்தி தளர்த்தி தணிந்து இறை என்று நிறைகிறது. அதற்கு முந்து நிலையில் அந்த இறுக்கம் முற்றுமுழுதாக தளர்ந்தே விடுகிறது. அதுதான் இற எனப்படுவது. மனிதருக்கும் உயிரினத்திற்கும் இறுக்கம் தளர்ந்து கொண்டே போகிறது என்றால் அது இறப்பு. அதுதான் நம் எல்லை. எவ்வளவு தளர்ந்தாலும் இருந்து கொண்டே விரிவது இறைவனின் பண்பு. அதனால் அவன் மட்டுமே இறை, அவனே இறைவன்.
இரு இற எனும் அளவிற்கு தளர்ந்தால் அது வடிவத்தின் முடிவு, அது இறப்பு. அதற்கு பிறகும் ஒன்று இருக்கிறது என்றால் அது இறை. அதனால்தான் இறை என்பது நிறை சொல் என கூறினேன். அது நிறைவான சொல், நிறைவடைவது. இறப்பு என்பவை நிறைவுக்கு முந்து நிலையில் இருப்பவை. ஆலமரத்திற்கு இறப்பு உண்டு. அது தன் விதைக்குள் கருவை இறுக்கமாக கொண்டிருக்கிறது. அவ்விறுக்கம் தளர்த்தப்படுகிறது. முளைவிட்டு செடியாகி மரமாகி கிளைகளாகி விழுதாகி விரிவடைகிறது. மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறது. இறுக்கம் முற்றிலும் தளர்ந்து விட்டது என்றால் அது இறந்து போகிறது. இது உயிரினங்களுக்குரிய விதி. எவ்வளவு தளர்த்தினாலும் மிக்கு நிலையில் இருப்பவன் இறைவன். எண்களே இறந்து போன பின்னரும் தனக்கென்று ஒரு எல்லை இல்லாதவன் அவன். இற என்பது நன்கு தளர்ந்த நிலை. அது ஓரிடத்தில் ஒரு நிலையில் நிலை பெறாத நிலை என்பதனால்தான் இறகு என்பது பறவைகளை எடையை தளர்த்தி மேலெழச் செய்வதற்குரிய உறுப்பின் பெயராக குறிக்கப்பட்டது. இறுக்கம் தளர்த்துவது, இறுக்கத்தை தளர்த்தி விரிவடைய செய்வது இறகு. உடலோடு ஒட்டி இருக்கும் அதே இறகின் தொகுப்பு சிறகு. சிறகிலிருந்து உதிர்வது இறகு. இற என்பது இறுக்கத்தின் முடிவு, இறுக்கம் தளர்ந்த தன்மையின் முடிவு. அது விடுபடுதல், நிலையாமைக்கு செல்லுதல் எனும் பொருள் கொண்டது. அதனால்தான் இறகு உதிர்கிறது. சகர மெய் கொண்டு சிறகு என அது ஆகும் பொழுது அதற்கு மெய் கிடைத்து விடுகிறது அல்லவா? அதனால் அது மெய்யாகிய உடலோடு ஒட்டி இருப்பதாகிறது. எண்ணிறந்த எல்லை இல்லாதவன் ஆக இறைவன் இருக்கிறான். அவனுடையது பெருஞ்சீர். அவனுடைய சீர் பெரியது. சீர் எனும் சொல்லே யாவற்றையும் ஈர்த்து உள்ளடக்குவது. அதிலும் இது பெருஞ்சீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். மாணிக்கவாசக பெருமான் தன்னை எப்படி கூறிக்கொள்கிறார்? பொல்லா வினையேன் என்கிறார். பொல் என்ற ஈரெழுத்து ஒரு மொழி தளர்த்தப்பட்ட, சிறிதேனும் சிதைக்கப்பட்ட, துளையிடப்பட்ட என்ற பொருள் தருவது. இதுதான் பொல் என்ற சொல்லுக்குரிய பொருள்.
பொல்லாமணி என இறைவனை மாணிக்கவாசகர் கூறுகிறார். அவ்விடத்தில் முழுமையான உறுதியான மணியாக இருப்பவன் இறைவன் என்று கூறுகிறார். பொல்லாமணி என்றால் துளையிடப்படாத, சிதைவுறாத, தளர்ச்சி இல்லாத, முழுமையான உறுதியான மணி என்று பொருள். பொல்லுதல் என்பதே ஒரு வடிவத்தின் இறுக்கத்தை தளர்த்தல், துளையிடுதல் என்றெல்லாம் பொருள் தருவது. இதிலிருந்து தான் பொன் எனும் சொல் வந்தது. பொன் என்றால் அணிகலனாக செய்வதற்கு உரிய தளர்வு கொண்டது. ஒருவர் பொல்லாதவர் என்றால் தளர்வற்றவர், இரக்கமற்றவர் என்ற பொருள் தருவது. இறுக்கமானவர், உறுதியானவர் என்றெல்லாம் அது பொருள் தருவது. ஈவு இரக்கமற்றவர் என்றும் அது வழக்கத்தில் பொருளாகிறது. பொல்லா வினையேன் என்பது வினைகளை புரிவதில் துளித்தளர்வும் இல்லாமல், அதில் தணிதல் இல்லாமல், வினைகள் போதும் என்ற எண்ணங்கூட இல்லாமல் இருப்பவன் நான் எனும் மாணிக்கவாசக பெருமானது தன்னிலை பற்றிய கருத்து. நான் வினைகளில் இவ்வளவு ஈடுபடுகிறேன், இவற்றை நான் தளர்த்தி கொள்வதுமில்லை, தாழ்த்தி கொள்வதுமில்லை. ஆனால் இறைவா, நீ எண்ணுதற்கு எட்டாத தொலைவில் இருந்து உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு தனித்து கொண்டு எனக்காக உன் கருணை கண்ணை காட்டுவதற்கு வந்து எய்தினாயே. நீ எவ்வளவு இறங்கி வந்திருக்கிறாய். நான் இன்னும் பொல்லாத வினையேன் என்று இருக்கிறேனே, பொல்லா வினையேன் என்று இருக்கிறேனே. உன்னை நான் புகழ்வதற்கு ஒன்றை கூட நான் அறிந்திருக்கவில்லை. இவ்வளவு செறிந்த இறைவனது நுட்பங்களை அறிந்து கொண்ட பின்னரும் ஒன்றும் அறியாதவன் என்று கூறுவதனால்தான் அவர் மாணிக்கவாசக பெருமான் என்று நம் போன்றோர் மனதில் இறைவனது நேரடி வெளிப்பாடுதான் இவர் என்று கருதும் அளவிற்கு நிற்கிறார். திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடியவனே ஒன்றும் அறியாதவன் என தன்னை கூறிக்கொள்வதை விட நம் இறையியலின் மாண்பினை கூறும் சான்று ஒன்று கூட தேவையில்லை. இதுவே போதும் என்றளவிற்கான மாண்பு இது. யாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் இறைவன் தன் எழிலார் கடல் இறைஞ்ச நம்மிடம் வந்து சேர்கிறான். அவ்வளவு தன்மைகளையும் உணர்ந்து அறிந்து கொண்ட ஒருவர் நான் ஒன்றும் அறியேன் என்கிறார். இதுதான் இறைவனுக்கும் மாணிக்கவாசக பெருமானுக்கும் இருந்த உறவு. அவன் கண்ணுதல் வழியாக இவரை உள்ளிழுத்திருக்கிறான், இவருக்கு ஊட்டமும் வழங்கியிருக்கிறான். அந்த ஊட்டத்தின் மீச்சிறு துளிகளையாவது நாம் பருகிவிட்டால் அது பிறவிக்கு வாய்த்த பெரும்பேர். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுற்றது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.